பெரும்பாலும் பேத்துக்கு வந்து டைம் ஃப்ரீடம் தேவை. அல்லது மணி ஃப்ரீடம் தேவை. அடுத்தது ஹெல்த்தும் ஃப்ரீயா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். 3ம் தேவை. அப்ப டைம் ஃப்ரீடம் தேவை, மணி ஃப்ரீடம் தேவை, ஹெல்த்தும் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ இது 3ம் வந்து இங்க கிடைக்கும். ஸோ வெளிய பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நல்லா பணம் சம்பாரிப்பாங்க. ஆனா டைம் ஃப்ரீடம் இருக்காது. எங்கேயும் போ முடியாது, வர முடியாது. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்பர் கணக்குல பேங்க்ல இருக்கும். அனுபவிக்க முடியாது. சில பேத்துக்கு வந்து நெறைய ஃப்ரீடம் இருக்கும், பணம் இருக்காது. ஸோ மாறி, மாறி இப்ப இங்க வந்து 3மே கிடைக்கும் இந்த ப்ரோகிராம்ல. ஸோ நம்ம படிப்படியா போவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டைனஸ் குளோபல பத்தி பேச போறோம். ஸோ வெல்கம் டு டைனஸ் குளோபல். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கங்க. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிச்சது வந்து மிஸ்டர் ஹேரித்தி. இவரு கம்பெனி ஆரம்பிச்சது மொத வந்து 2023ல ஆரம்பிச்சாரு இந்த கம்பெனிய. ஸோ ஆரம்பிச்சு கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பில்ட் பண்ணாங்க. கம்பெனி வந்து மலேசியன் கம்பெனி. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல தான் பில்ட் பண்ணாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வெளியூர்ல வந்து நெறைய கான்டாக்ட் இருந்தனால அங்க பில்ட் பண்ணாங்க. இப்ப தான் லோக்கலா ஆரம்பிச்சு, இப்போ வந்து லோக்கல்லேருந்து இன்டர்நேஷனலா போகுது. அப்ப யார் யாரெல்லாம் இது வந்து பார்க்குறீங்க, புதுசா பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து பயணியா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஆன்லைன் டிஜிட்டல்ல வந்து போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல போனதுக்கு வந்து கம்பெனி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த நாட்டுக்கு போனாலும் கம்பெனி வந்து சிஸ்டமேட்டிக்கா லைசென்ஸோட முறையா செய்றாங்க. ஸோ அந்த வகையில மலேசியா, இந்தோனேஷியா, யுஎஸ் அடுத்தது இந்தியா பல நாடுக்கு போயிருச்சு இது, போயிட்டுருக்கு. பட் எல்லா நாட்டுக்கு போனா கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சில நாடுகள்ல வந்து இப்ப தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கம்பெனி என்ன செய்வாங்கன்னாக்கா, இது அந்த நாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டுக்கு போயிருக்கு. ஆனா இன்னும் பெருசாச்சான்னு கேட்டா இன்னும் இல்ல. அப்ப இந்த பெருசாக்குற வேலைகளும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அந்தந்த நாட்ல அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னாக்கா, அந்த நாட்ல உங்க டீம் வந்து ஈஸியா அங்க குரோ பண்ணும். உங்களுக்கு இங்க இன்கம் வரும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் புரோகிராம். ஸோ இந்த கம்பெனி வளர்ச்சிய நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே போன வருஷம் போனது. ஸோ நெறைய நாட்ல வந்து பெருசா போயிட்டு இருக்குது. ஸோ HQ வந்து மலேசியால தான் இருக்குது HQ. ஸோ யார் HQ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இங்க மெயினா பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹெல்த், வெல்த். ஸோ ஹெல்த் எல்லாத்துக்கும் தேவை. வெல்த்ன்றது வந்து பாக்கெட் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியமும் தேவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்கள வந்து ஃபாஸ்ட்டா ஹெல்த்தையும், வெல்த்தையும் அடையறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா வேலை செய்யுது. உதவி செய்யுது. அப்ப இந்த 3யும் நீங்க விளங்கிட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்குது பார்க்கலாம். இது இப்ப மொத நம்ம வந்து ஹெல்த்த பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஹெல்த்த பார்க்கறனால நான் வந்து ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் பேச போறேன். அதனால சில பேத்துக்கு வந்து ப்ராடக்ட் விக்க பிடிக்காது. உங்கள ப்ராடக்ட் விக்கன்னு சொல்லல. நீங்க மெம்பரா சேரும்போது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட்டா? அப்படின்னு விளங்கிறதுக்காக நான் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, டைனஸ் ரொசென்டா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மெயினா வந்து பல்கேரியன் ரோஸ்ட்லேருந்து எடுத்த கன்டென்ட் வச்சு, மத்த கன்டென்ட் சேர்த்து இந்த ப்ராடக்ட் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் அதில உள்ள கன்டென்ட். ஸோ இது வந்து எப்படி சாப்பிடுறது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நாக்குக்கு அடியில கொட்டுறது. பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ நாக்குக்கு அடியில கொட்டும்போது என்ன நடக்குதுனாக்கா, இது நேரா வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டு உங்க ரத்த ஓட்டத்த வந்து ஆரோக்கியமாக்கிரும். ஸோ உங்க ரத்த ஓட்டம் ஆரோக்கியமாச்சுனாக்கா, உங்க அந்த செல்ஸ் இருக்குல்ல, உடம்புல உள்ள செல்ஸ். ஸோ ரத்தத்திலயும் சத்து எடுத்துட்டு செல்ஸ் ஆரோக்கியமாயிரும், டிஷ்யூ ஆரோக்கியமாயிரும், ஆர்கன்ஸ் ஆரோக்கியமாயிரும். ஸோ அந்த வகையில வந்து நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் மூலியமாவே நீங்க வந்து நெறைய பெனிஃபிட் அடையலாம். ஸோ இது எடுக்கிறனால எந்தெந்த உறுப்புகள் வந்து பலமாவுது, ஆரோக்கியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாவதுக்கு எங்க உதவி செய்யும். ஸோ நம்ம வந்து உதவி செய்யுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ குணமாகும்ன்னு சொல்லக்கூடாது. ஆனா எடுத்து குணமானவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தனித்தன்மையான ப்ராடக்ட். இத நீங்க விளங்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க எடுக்கலாம். இதுல என்னென்ன கன்டென்ட் இருக்குது, பிற்பாடு நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு நம்மகிட்ட. ஆப்டிமா கார்டுன்றது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மலச்சிக்கல சரிப்படுத்துறது. ஸோ ரொம்ப பேருக்கு நோய் வர்றதுக்கு காரணம் வந்து அடிப்படை காரணம் மலச்சிக்கல். ஸோ இந்த குடல் சுத்தமா இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ல உள்ள கன்டென்ட் இங்க இருக்குது. நீங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராடக்ட் எடுக்கிறனால, ஸோ உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அதாவது செரிமான பகுதி, அடுத்தது கோலன் சுத்தம் பண்றது, இன்டென்சின் சுத்தமா இருக்கிறது, சத்து உரியறதுக்கு வழிவகுக்கிறது, எல்லாமே இது செய்யும். அப்ப இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்க மலச்சிக்கல், அந்த வயிறு உப்பசம் இதெல்லாம் கிளியர் பண்றதுனால, நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். நம்ம கம்பெனில ப்ராடக்ட்ல இது ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து அர்பனிசியம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து ஒரு கேண்டி. ஸோ ஒரு முட்டாய் மாரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மெயினா வந்து உடம்பு குறைக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் உதவி செய்யுது. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ சில பேர் எக்சர்சைஸ் செய்ய கஷ்டப்படுவாங்க. ஸோ செஞ்சாங்கனாக்கா, இந்த ப்ராடக்ட் எடுத்தா இன்னும் ஃபாஸ்ட்டா உடம்பு குறையறதுக்கு உதவி செய்யும் அந்த ப்ராடக்ட். ஸோ இதில வந்து பார்க்கலாம் அங்க வந்து, ஒண்ணு வந்து காலையில எடுக்கிறது இந்த ப்ராடக்ட்ட. முட்டாய் மாரி சாப்பிடுறது தான் கேண்டி. இது சாப்பிடும்போது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தா கூட, அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளுக்கு போயிட்டு, உங்க கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து வந்து படுக்கும்போது ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம். ஸோ 2 விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு வந்து இட்டாலி டெக்னாலஜி, ஒண்ணு வந்து பிரான்ஸ் டெக்னாலஜி. 2ம் கம்பைன் பண்ணி இந்த கம்பெனில யூனிக்கான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அடுத்தடுத்து நிறையா ப்ராடக்ட் வருது கம்பெனியில். பட் நீங்கள் மெம்பராக சேரும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பற்றி இவ்வளோ தான். ஸோ அடுத்தது வந்து ஹெல்த் அண்ட் வெல்த். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெல்த் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி, இது சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு 95% பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பணம் சம்பாதிக்க தான் வருவாங்க. பட் பணம் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ராடக்டாக வந்தாலும் சிஸ்டம் கிடைக்கும். எப்படியும் நம்ம செய்யலாம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டம் பயன்படுத்தி பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது. அப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் நல்லா விளங்கிக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு ஏறக்குறைய 10-15 நிமிஷம் பேச போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு உங்களுக்கு வழங்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, பின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. 2 சிஸ்டமுக்கும் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க. ஒரே மாதிரி வேலை தான் 2 சிஸ்டம்லையும். ஏ சிஸ்டமில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முதல் நாள் சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து 1000 வெள்ளி. ஸோ மலேசியா காசு 1000 வெள்ளி. ஸோ மறுநாள் பண்ணினாக்கா இன்னொரு 1000 வெள்ளி கிடைக்கும். 3வது நாள் 1000 வெள்ளி. அப்போ நீங்கள் வந்து எந்தெந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்தந்த காசு 1000ன்னு கணக்கு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வழங்கும். சரி அடுத்தது. ஸோ இந்த மாதிரி டெய்லி 1000 வெள்ளி கிடைச்சுனாக்கா உங்களுக்கு வந்து 30 நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30 நாளைக்கு 30,000 வெள்ளி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே வேலையை நீங்கள் பி சிஸ்டமில் போய் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் நாள் சம்பளம் வந்து 5 காசு தான் கிடைக்கும். மறுநாள் டபுள் 10 காசு. மறுநாள் டபுள் 20 காசு. மறுநாள் டபுள்னாக்கா அப்படியே டபுள் ஆகிட்டே போகுது. கம்பவுண்டிங் சொல்லுவாங்க. ஓகே, 40 காசு 80 காசு ஆகுது. 80 காசு எவ்வளோ வரும்? ஒரு வெள்ளி 60 காசு. அடுத்தது 3 வெள்ளி 20 காசு. ஸோ இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போனுச்சுனாக்கா 30 நாளில் 30,000 வெள்ளிக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த 5 காசு ஆரம்பிச்சு 10 காசு 20 காசு 40 காசு 80 காசு ஒரு வெள்ளி 60 காசு 3 வெள்ளி 20 காசு 6 வெள்ளி 40 காசு அப்படியே போனுச்சுனாக்கா 30 நாளில் 30,000 வெள்ளிக்கு மேலே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ சில பேருக்கு வந்து இருக்குன்னு நினைப்பீங்க, சில பேர் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து 30 நாளில் வந்து பல மில்லியன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. பாருங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்து 25 60 காசுல வந்து 60 காசு நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் ஒரு சைடில். 25 டபுள் ஆனிச்சுன்னா 50 வெள்ளி, 50 வெள்ளி டபுள்னா 100 வெள்ளி, 100 வெள்ளி 200 வெள்ளி, 400 வெள்ளி 800 வெள்ளி, அடுத்தது 1600 வெள்ளி, 3200 வெள்ளி, 12800 வெள்ளி, 25600 வெள்ளி. ஸோ இந்த 600 வெள்ளி ஒதுக்கிருங்க ஒரு சைடில். 25 வெள்ளி டபுள் ஆகிடுச்சுனாக்கா எவ்வளோ? 50,000 வெள்ளி, 1 லட்சம் வெள்ளி, 2 லட்சம் வெள்ளி, 4 லட்சம் வெள்ளி, 8 லட்சம் வெள்ளி, 1.6 மில்லியன், 3.2 மில்லியன். ஸோ அடுத்தது 6.4 மில்லியன், 12.8 மில்லியன், 25.6 மில்லியன். ஸோ இந்த கடைசி 8 நாள் கணக்கு பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டுமே 51 மில்லியன் வருது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அமைதியாக ஃபுல்லாக கணக்கு பண்ணி பாருங்கள், அதை விட கூட வரும். பட் நம்ம பேசிக்காக உங்களுக்கு விளங்குறதுக்கு கடைசி 8 நாள் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 51 மில்லியன் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தா எந்த சிஸ்டம் நீங்கள் வேலைக்கு போவீங்க? ஏ சிஸ்டமா, பி சிஸ்டமா? அப்போ இது வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும். பட் பி சிஸ்டம் சொல்லும்போது உங்களுக்கு பசிவ் இன்கம் இது எப்படி வரப்போகுதுன்னு அப்புறம் காட்ட போகிறேன். ஸோ நம்ம இந்த கம்பெனியில் வந்து இந்த பி சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வரவங்க வந்து கொஞ்சம் உழைப்பு போட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். அதாவது 1% உழைப்பு போட்டு எப்படி 100% சம்பாதிக்கிறது, அதுதான் ஸ்கில். அதை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த சிஸ்டம் மூலிமா. சரி, இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இன்கம் வந்து நிறையா விதமான இன்கம் இருக்குது. உங்களுக்கு வந்து 1வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல் டைம் இன்கம் இருக்குது. இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெம்பராக வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து வேலையை ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்கம் வந்து உடனேக்கு உடனே கிடைக்கும். இதுதான் ரியல் டைம் இன்கம். ஸோ அடுத்தது வந்து டெய்லி இன்கம் இருக்குது. யார் ஒருத்தவங்க இந்த ப்ரோக்ராம் விளங்கிக்கிட்டு முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிற்பாடு டெய்லி இன்கம் வரும். அடுத்தது பெசிவ் இன்கம் வரும். பெசிவ் இன்கம் வந்து வேலை செய்யாமல் வருமானம் சம்பாதிக்கிறது. ஆனால் வந்ததுலேருந்து வேலை செய்யலைன்னா பணம் வராது. ஆரம்பத்தில் வேலை செய்யணும், பிற்பாடு வேலை செய்யலைனாலும் பணம் வரும். அது சிஸ்டம்லேருந்து வருது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 விதமான இன்கம் இருக்குது இந்த கம்பெனியில். நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 விதமான வருமானம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 விதமான வருமானம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போனஸ். மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பை அறிமுடிச்சு விடும்போது அல்லது வாய்ப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற இன்கம். ஸோ அடுத்த இன்கம் வந்து பேரிங் போனஸ். ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் மற்றவங்க வந்து பங்கெடுக்கும்போது உங்களுக்கு வந்து பேரிங் போனஸ் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கீயின் போனஸும் இருக்குது. ஸோ யாரும் வந்தாங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் அவங்களோட பர்டிகுலர்ஸ் பேர், ஐசி நம்பரு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கீயின் பண்ணுறது கம்பெனி காசு தராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 in 1 ஒரே பிளான் காட்டுறோம். பட் 3 பேரும் விளங்கிக்கணும். ஸோ யூஎஸில் உள்ளவங்களுக்கு யூஎஸ் டாலர் பாருங்கள், மற்ற நாட்டில் உள்ளவங்களாம் யூஎஸ் டாலர் பாருங்கள், மலேசியாவில் உள்ளவங்க வந்து மலேசியா ரிங்கேட்டை பாருங்கள், இந்தியாவில் உள்ளவங்க வந்து ரூபீஸை பாருங்கள்.
ஸோ ஒரு டாலர் வந்து 4.5 வெள்ளி கணக்கு கால்குலேஷன் பிரகாரம். அதே ஒரு டாலர் வந்து இந்தியன் ரூபீஸ் வந்து 95 ரூபீஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ரோக்ராம் போவோம். ப்ரோக்ராம் போகும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து சும்மா பாருங்கள், அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே பார்த்து விளங்கிக்கிங்க. இடையில இடையில உங்களுக்கு படிப்பு திரும்ப திரும்ப அதான் சொல்லும்போது உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக வழங்கும். எடுத்தோடனே விளங்கிக்க முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கம்பெனியில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பேக்கேஜ் எடுக்கணும். ஸோ பேக்கேஜ் சொல்லும்போது இங்கே வந்து 4 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஒன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிளாட்டினம் பேக்கேஜ் இருக்குது. ஸோ பிளாட்டினம் பேக்கேஜ் எவ்வளோ? $1012, அதாவது 3780 வெள்ளி அல்லது 96,000 ரூபீஸ் கட்டி நீங்கள் வந்து பிளாட்டினம் அக்கௌண்ட் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து 20 பாக்ஸ் ப்ராடக்ட் தராங்க. இது வந்து பாயிண்ட் கணக்கு கால்குலேஷன், அதாவது 20 யூனிட் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு கம்பெனி என்ன செய்யறாங்கனாக்கா, புதுசாக ஒரே நீங்கள் வந்து பிளாட்டினம் எடுத்தீங்கன்னாக்கா கம்பெனி எக்ஸ்ட்ரா 2 பாக்ஸும் கொடுக்குறாங்க. அதை நம்ம இதில் போடல. ஸோ இந்த இன்கம் பார்த்தீங்கன்னா, இன்கம் சைடு வந்து ஹை லெவல் அன்லிமிட்டட் இன்கம் எடுக்கலாம். இன்கமுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, எவ்வளோ எடுக்கலாம் நீங்கள் மாதம் அல்லது டெய்லி. ஸோ அடுத்த பேக்கேஜ் இருக்குது, எலிட் பேக்கேஜ். இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா $607 ஏற்குறைய. அடுத்தது மலேசியா காசு வந்து 2268 வெள்ளி அல்லது 57,000 ரூபீஸ். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து 12 பாக்ஸ் கிடைக்கும், அல்லது 12 யூனிட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் எவ்வளோ? ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 19,728 யூஎஸ் வரைக்கும் எடுக்கலாம். மலேசியா காசு வந்து 88,776 வரையும் இருக்கலாம். ஸோ இந்தியன் ரூபீஸ் வந்து எனக்கு சொல்ல தெரில, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ 18,74,000 சொச்சமா அப்படின்னு தெரில, அல்லது எப்படி லேக்கு ரூபியா தெரில, நீங்கள் கணக்கு பண்ணிங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா $151, அது மலேசியா காசு 567 வெள்ளி. ஸோ அதே மாதிரி உங்கள் இன்கம் லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து $6,912 வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாதம். அடுத்து வந்து பேசிக் அக்கௌண்ட். ஸோ 50 வெள்ளி 60 காசு யூஎஸ் காசு, மலேசியா காசு 189 வெள்ளி அல்லது 4,800 ரூபீஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட மந்த்லி இன்கம் லிமிட் கீழே அங்கே பார்க்கலாம். 143,000 ரூபீஸ் வரைக்கும் சம்பாதிக்கலாம், அல்லது 6,804 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து பேக்கேஜோட ப்ரைஸ். இந்த பேக்கேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அடுத்தது. ஸோ பிளாட்டினம், எலிட், ப்ரீமியம், பேசிக் 4 பேக்கேஜ் இருக்குது. ஸோ பிளாட்டினம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா இதான் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் பிளாட்டினம் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட் வேணாலும் அறிமுடிச்சிடலாம். ஸோ அறிமுடிச்சு விடும்போது உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து உடனடியாக ஸ்பான்சர் போனஸ் உடனே கொடுத்துருவாங்க. இந்த போனஸ் வந்து ரியல் டைம் போனஸ். ஸோ ஒரு பிளாட்டினம் இருந்துக்கிட்டு ஒரு பேசிக் அறிமுடிச்சு விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் இன்கம் ஸோ 43.20 காசு கிடைக்கும், அல்லது 9.60 காசு கிடைக்கும், 9.60 கிடைக்கும் யூஎஸ் காசு. இந்தியா ரூபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 912 ரூபீஸ் காட்டும். இப்போ நான் வந்து பிளான் காட்டுறது வந்து மலேசியா ரிங்கிட்டில் காட்ட போகிறேன். ஸோ யார் யார் இந்தியாவில் இருக்கீங்களோ இந்தியன் ரூபீஸை பச்சை கலர் பார்த்துங்க. ஸோ அடுத்தது மற்ற நாளில் இருந்தீங்கன்னாக்கா யூஎஸ் டாலர் பார்த்துங்க, உங்களுக்கு வழங்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பிளாட்டினம் ப்ரீமியம் கொண்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 129 காசு கிடைக்கும். அடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எலிட் அக்கௌண்ட், அடுத்த அக்கௌண்ட் பிளாட்டினம் அக்கௌண்ட். ஸோ அவங்க மற்றவங்க அறிமுடிச்சு விடும்போது யார் எந்த அக்கௌண்ட்டில் வராங்களோ அதுக்குள்ள காசு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 553 காசு அல்லது 972 கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரியல் டைம் இன்கம். இப்போ அறிமுடிச்சு விடும்போது உடனே காசு கிடைக்கும். ஸோ அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எலிட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆரம்பிச்சினாக்கா நீங்கள் பார்க்கலாங்க, 2,268 ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பான்சர் போனஸ் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன அக்கௌண்ட்னால கொஞ்சம் இன்கம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதை விட கொஞ்சம் குறவாக இருக்கும். இங்கே 840 அல்லது 37.80 காசு. ஸோ அடுத்த பேக்கேஜ் பார்க்கலாம். அடுத்த பேக்கேஜ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எலிட் வந்து பிளாட்டினம் கொண்டு வந்தாங்கனாக்கா 192 யூஎஸ் அல்லது 864 வெள்ளி. ஸோ மலேசியா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிளாட்டினம் எடுத்து கொண்டு 972 வெள்ளி, இங்கே வந்து கொஞ்சம் குறையுது. ஸோ அடுத்து ப்ரீமியம் வந்துட்டு அதை வேலை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் சின்ன அக்கௌண்ட்னால. அடுத்து பேசிக் அக்கௌண்ட்டில் வந்துட்டு செஞ்சீங்கன்னா அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த 4 அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் தான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் பெரிய முதலீடுக்கு பெரிய இன்கம், சின்ன முதலீடுக்கு சின்ன இன்கம். ஏன் சின்ன அக்கௌண்ட் வச்சுருக்காங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸு அல்லது காசு இல்லாதவங்க இல்லை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே சின்னதாக ஆரம்பித்து பிற்பாடு விளங்கிக்கிட்டோன்னே சம்பாதிக்கும் போது பெரிய அக்கௌண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 4 பேக்கேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
யார் வந்தாலும் அந்த சிஸ்டம்லேயும் சம்பாதிக்கிறதுக்கு. முதல்ல பார்த்தீங்களா 5 காசு 10 காசு டபுள் ஐடியா முடிஞ்சல. இந்த மாதிரி காம்பவுண்டிங் இன்கம் எடுக்கிறதுக்கு பெசிவ் இன்கம் நீங்கள் 2 ஸ்டெப் செஞ்சால் போதும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப் எப்படின்றத பார்ப்போம் அடுத்தது. இப்போ ஸ்டெப் 1. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட் காட்டுவோம், அப்புறம் சின்ன அக்கௌண்ட் காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து பிளாட்டினம் அக்கௌண்ட் வரீங்க. ஸோ பிளாட்டினம் அக்கௌண்ட் வந்தால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இது மெம்பராக சேர்றதுக்குள்ள காசு. நீங்கள் வந்து $840 கட்டி சேர்றீங்க, அல்லது $3750 கட்டி சேர்றீங்க, அல்லது $96,000 கட்டி சேர்றீங்க. ஸோ சேர்ந்ததோட என்ன செய்ய போறீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் அக்கௌண்ட், அப்புறம் பர்சனல் ஐடி, சீக்ரெட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்கம், உங்கள் தகுதி வந்து அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ மந்த்லி இன்கம் அன்லிமிட்டெட், டெய்லி இன்கம் அன்லிமிட்டெட். ஸோ எவ்வளோனா சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்தது கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து 20 + 2 22 பாக்ஸ் கொடுப்பாங்க ப்ராடக்ட். நீங்கள் வேணுங்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1 ஜாயின் பண்ணுறது. ஸோ அடுத்தது ஸ்டெப் 2 போவோம். ஓகே. ஸோ இங்கே கொடுக்குற ப்ராடக்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா $4725 ப்ராடக்டோட மதிப்பு. நீங்கள் கட்டுற காசு தான் குறவு, ஆனால் ப்ராடக்டோட மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக தராங்க. அப்போ நீங்கள் வந்து ஏமாறுறதுக்கு அல்லது லூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் வேலை இல்லை. கொடுக்குற காசுக்கு தரமான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து சிஸ்டமில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணமும் வருது. இது ஸ்டெப் 1 ஜாயின் பண்ணிட்டீங்க, கிடைக்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்டெப் 2 நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு தரீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து உடனடியாக ஸ்பான்சர் போனஸ் தராங்க. எவ்வளோ தராங்க? ஸோ $972 தராங்க. ஸோ அடுத்தது இன்னொருத்தர் இன்னும் 2 பேர் வாய்ப்பு தரீங்க. ஸோ இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு தரீங்க, சாரி. இன்னும் ஒரு வருமானம் கிடைக்கும், $972 கிடைக்குது. ஸோ இந்தியா ரூபீஸ்னால் வந்து $20,520 கிடைக்குது. யூஎஸ் டாலர்னாக்கா $216 கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பேரிங் போனஸ் கிடைக்கும். 2 பேருக்கு லெஃப்ட் ரைட் வந்துருச்சுல, உங்களுக்கு பேரிங் போனஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேரிங் போனஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து $648 கிடைக்குது. ஸோ அடுத்தது கீயின் போனஸும் இருக்குது. ஸோ கீயின் போனஸ் உங்களுக்கு வந்து $216 கிடைக்குது. ஸோ இந்தியன் ரூபீஸ்னால் அங்கே பார்த்துங்க, யூஎஸ் டாலர் தான் இங்கிட்டு பார்த்துங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு? ஸோ $624 அல்லது $2,808 அல்லது $59,280 கிடைக்குது. இப்போ நம்ம வந்து யூஎஸ் மட்டும் பார்ப்போம். $624 வந்து மேலே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்தது லெஃப்ட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களும் சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. அன்லிமிட்டெட் இன்கம். ஸோ அவங்களும் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை செய்கிறாங்க. அவங்க போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு வாய்ப்பு தராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கும் அது கிடைக்குமா இல்லையா? ஸோ அவங்களுக்கும் $624 கிடைக்குது. ஸோ ரைட்டில் உள்ளவங்க அவங்களும் 2 பேரை கொண்டு வராங்க சிஸ்டம் உள்ளுக்கு. ஸோ அவங்களுக்கும் அந்த காசு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் செய்யலை, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கம்பெனி என்ன செய்கிறாங்கனாக்கா, லெஃப்ட்டில் 2 பேர் புதுசாக, ரைட்டில் 2 பேர் வந்ததுனால 2 பேரிங் கணக்கு பண்ணுறாங்க. ஸோ 2 பேரிங் உள்ள காசு உங்களுக்கு தராங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 பேரிங் உள்ள காசு $288. ஸோ $288 வந்து மலேசிய காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ $1296 அல்லது இந்தியன் ரூபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா $27,360 கிடைக்கும் பேரிங் போனஸ். ஸோ இந்த பேரிங் தான் உங்களுக்கு வந்து பெசிவ் இன்கம் மாறும். கீழே செய்தி பரவ நெட்வொர்க் க்ரோ பண்ண உங்களுக்கு இந்த பேரிங் போனஸ் தான் பெரிய காசு வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி பெரிய இன்கம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், இந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ இதே இன்னும் கீழே போனுச்சுனாக்கா எப்படி உங்களுக்கு இன்கம் வரப்போகுது அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ பிளாட்டினம் பேக்கேஜோட பேரிங் எல்லாம் பிளாட்டினமே காட்டுறேன் உங்களுக்கு வழங்குறதுக்கு. இப்போ நீங்கள் பிளாட்டினம் வரீங்க, மொதல் வாரம் போயிட்டு 2 பேர்த்து அறிமுடிச்சு வரீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து மொதல் வாரம் உதாரணம். அப்போ உங்களுக்கு வந்து $624 கிடைச்சிச்சு. அதாவது ஸ்பான்சர் போனஸ், ஸ்கீன் போனஸ், பேரிங் போனஸ் எல்லாம் சேர்த்து கிடைச்சிச்சு. இந்த பேரிங் போனஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டில் பாருங்கள், $144 அல்லது $648 அல்லது $13,680 எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ மறுவாரம் புதுசாக வந்த 2 பேர் அவங்களும் சம்பாதிக்கணும் வந்திருக்காங்க. அவங்க போயிட்டு 2 பேரும் வாய்ப்பு தராங்க. உதாரணம், அவங்களும் பிளாட்டினம் பண்ணுறாங்க. அப்போ கீழே உள்ள பேரிங் போனஸ் மட்டும் உங்களுக்கு வரும்போது மேலே அந்த மஞ்சள் சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் உதாரணம் 2 பேர் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மஞ்சள் சர்க்கிளில் உள்ள இன்கம் வந்து எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் யாருக்கும் பிரித்து பங்கு போட்டுலாம் கொடுக்க வேணாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான்.
பட் சிஸ்டம் நவர உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டுக்கிட்டே இருக்கும். அக்குமுலேஷன் இன்கம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம காட்டுறது. சரி, மறுவாரம் அந்த 4 பேர் 2 பேர் கொண்டுறாங்க, 8 பேர் ஆகுது. அந்த 4 பேத்துக்கும் இன்கம் வருது. பேரிங் போனஸ் எல்லாத்துக்கும் மேலே போகுது. உங்கள் இன்கம் இப்போ $1488 ஆயிடுச்சு, அல்லது $6696 அல்லது $141,360 வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சிஸ்டம் அவார்டு ஓட்டுறேன், ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே போவோம். ஸோ சிஸ்டம் போக உங்கள் இன்கம் ஏறிட்டே வரும். கீழே செய்தி பரவ நெட்வொர்க் க்ரோ பண்ண உங்களுக்கு வந்து இன்கம் வந்து மேலே ஏறிட்டே வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, மேலே உள்ளவங்க எல்லாத்துக்கும் போகும். ஸோ அன்லிமிட்டட் லெவல், ஸோ இன்ஃபினிட்டி சிஸ்டம். அதனால் கீழே எங்கே செஞ்சாலும் உங்களுக்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்கும் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ சிஸ்டமில் வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது, அது பிரகாரம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் தான் உங்களுக்கு கணக்கு காட்டுறோம் இப்போ. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்போ வந்து இன்கம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க. US$ வந்து $75,000 மேலே சம்பாதிச்சிட்டீங்க. அடுத்து மலேசியா ரிங்கிட் வந்து $3,38,000 மேலே சம்பாதிச்சிங்க, அல்லது இந்தியன் ரூபீஸ் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் சம்பாதிச்சிட்டீங்க. சிஸ்டமுக்கு வந்து லிமிட் கிடையாது. சிஸ்டம் வந்து குளோபல் இன்ஃபினிட்டி சிஸ்டம், நோ டைம் லிமிட், பார்டர்லெஸ். இப்போ இந்த மேலே இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா $75,000 எடுத்துருக்கீங்கனாக்கா, இந்த $75,000 எடுக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? ஸ்டெப் 1 ஜாயின் பண்ணீங்க, கிடைக்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க, 2 பேருக்கு வாய்ப்பு தருத்தீங்க, அவ்வளோதான். ஸோ சிஸ்டம் ஓட உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் பசிவ் இன்கம். சரி, அடுத்தது பார்ப்போம். இன்னொரு ஸ்லைட் பார்ப்போம். இப்போ அதே ப்ரீமியம் பேக்கேஜ், சின்ன பேக்கேஜில் ஆரம்பிக்கிறீங்க. வெறும் $567 கட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து டெய்லி இன்கம் லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து $1036.80 சம்பாதிக்க முடியும், மலேசியா காசு. இங்கே மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா $31,104 சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது, இந்த அக்கௌண்ட் சின்ன அக்கௌண்ட்னால, ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பாக்ஸ் ப்ராடக்ட் தராங்க, நீங்கள் எடுத்துக்கலாம் வேணுங்கிற ப்ராடக்ட். அடுத்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வந்து அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் காட்டுறேன். ஸ்டெப் 2ல பாருங்கள், அதே கான்செப்ட் தான். ஸ்பான்சர் பண்ணுறீங்க, பேரிங் காசு கிடைக்குது, ஸ்பான்சர் காசு கிடைக்குது. அடுத்தது 2 பேர் கொண்டு வந்தோன்னா பேரிங் காசு கிடைக்குது. அடுத்தது கீன் போனஸும் கிடைக்குது. ஸோ டோட்டல் இன்கம் வந்து $64.5. ஓகே, ஸோ $258 காசு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த இன்கம் வருது. ஸோ லெஃப்ட்டில் உள்ளவங்க 2 பேர் கொண்டு வரும்போது அதே இன்கம் அவங்களுக்கு போகுது, ரைட்டில் உள்ளவங்க 2 பேர் கொண்டு வரும்போது அதே இன்கம் அவங்களுக்கு போகுது. ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம், பேரிங் போனஸ் வருது. இது மலேசியா காசு, US காசு, மலேசியா காசு, இந்தியன் ரூபீஸ். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி அப்படியே செய்தி பரவப்படுச்சுன்னா எப்படி நடக்கும்? ஸோ உங்களுக்கு விளங்குனதுனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு விளங்கும், அந்த கான்செப்ட் விளங்கிருச்சு உங்களுக்கு. ஸோ மொதல் இன்கம், ஸோ அடுத்து இன்கம் போக உங்களுக்கு பார்க்கலாம். இன்கம் ஏறிட்டே போகுது அப்படியே. ஸோ இங்கே வந்து US காசு வந்து 5 காசு குறைச்சாச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கணக்கு விளங்குறதுக்கு. ஸோ அப்படியே போகுது கணக்கு. ஸோ நீங்கள் ஒரு $567 கட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது $14,400 ஆரம்பிக்கலாம், அல்லது $151.80 நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த குரூப் ஓட உங்களுக்கு இன்கம் ஏறிட்டே வருது. இது வந்து வெறும் ப்ரீமியமே வருது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காட்டுறோம்ல, இந்த மாதிரி அக்குமுலேஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் இருக்குது, பதவி ஏறும். ஸோ இந்த ரேங்க் அடையும் போது அதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது. அடுத்து இன்னும் கீழே போகும்போது மேலே உள்ளவங்க அடுத்த ரேங்க் அடைவாங்க, அதுக்கும் இன்கம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 9 வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிட்டீங்க? ஸோ $9,244 சம்பாதிச்சிருக்கீங்க, அல்லது 41,000 நீங்கள் 500 சொச்சம் ரிங்கிட் சம்பாதிச்சிருக்கீங்க. அல்லது இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், $8,78,180 சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ இது சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? மெம்பர் ஆகிட்டு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அவ்வளோதான். ஸோ சிஸ்டம் ஓட உங்களுக்கு இன்கம் வருது. ஸோ இது வந்து கணக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வராது, இப்படி தான் வரும். ஸோ வரவங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். நான் மாதம் 3,000 சம்பாதிச்சா போதும், அல்லது 5,000 சம்பாதிச்சா போதும், இல்லை 10,000 சம்பாதிக்கணும், இல்லை 50,000 சம்பாதிக்கணும் வருவாங்க. ஸோ வரவங்க வந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்தாலும் அவங்க அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு அந்த இன்கம் வருது. பட் எல்லாரும் அதே அக்கௌண்ட்டில் வரணும்னு சட்டம் கிடையாது. இல்லை வந்து சேர்றவங்க அதே அக்கௌண்ட் தான் ஸ்பான்சர் பண்ணணுன்ற சட்டமும் கிடையாது. ஸோ இப்படி நடக்கலாம், எப்படி? ஸோ கலந்து தான் ஓடும். இதுதான் உண்மையான நடைமுறையில் வந்து இப்படி தான் கலந்து தான் ஓடும். ஸோ அப்படி கலந்து ஓடும்போது உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் யூனிட் இருக்கா இல்லையா, அந்த யூனிட் பிரகாரம் உங்களுக்கு வந்து இன்கம் வரும். இந்த இன்கம் வந்து டெய்லி இன்கம். ஸோ இந்த இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்கம் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வர உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். உங்களுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் ஆன்லைனில் பார்ப்போம்.
ஸோ உங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள், இது வந்து யூஎஸ் டாலர் கீழே இருக்குது. 231 யூஎஸ், மேலே 1041 ரிங்கெட் இருக்குது, மலேசியா ரிங்கெட். ஸோ அடுத்து வந்து அந்த சிஸ்டம் ஓட உங்கள் இன்கம் ஏறிக்கிட்டே வரும், அக்குமுலேஷன் அப்படியே. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆளோட அக்கௌண்ட்டு, அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு வழங்குறதுக்கு. ஸோ 1900 வெள்ளிக்கு மேலே வந்திருக்கு. அடுத்தது 2333 வெள்ளி வந்திருக்கு. அடுத்தது 2683 வெள்ளி வந்திருக்கு. ஸோ எப்படி இன்கம் ஏறுது நீங்கள் பார்க்கலாம். 3000 லட்சம், 3388. ஸோ இந்த மாதிரி வரவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆரம்பம் தான் அப்படி. ஸோ ஒரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய நெட்வொர்க் வந்துருச்சுன்னா, பெரிய இன்டர்நேஷனல் குரூப் வந்துச்சுனாக்கா, நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே தட்டி உங்கள் அக்கௌண்ட் தட்டி தான் பார்க்கலாம், நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக பார்க்கலாம். ஸோ அடுத்து உங்கள் ஜீனோலாஜி, உங்கள் குரூப் எப்படி ஓடுது, எத்தனை பேர் வந்துட்டாங்க நெட்வொர்க்கில், அதையும் நீங்கள் பார்க்கலாம். சிஸ்டம் உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் வச்சுருக்காங்க, எப்படி பார்க்கலாம். ஸோ உங்கள் டீமில் வந்து எத்தனை பேர் வந்துட்டாங்க, லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாமே நீங்கள் எவ்வளோ வால்யூம் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அடுத்து இங்கே வந்து ரேங்கிங் இருக்குது. ரேங்கிங் எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் முதல் நாள் வரீங்க, யூஎஸ் டாலர் முதல் மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு $300 சம்பாதிக்கிறீங்க, $300 சம்பாதிக்கிறீங்க. மறு மாதம் ஒரு $500 சம்பாதிக்கிறீங்க, அப்போ $800 ஆச்சு. இப்போ மறு மாதம் நீங்கள் வந்து ஒரு $1000 சம்பாதிக்க, அப்போ $1800. ஸோ இந்த மாதிரி அக்கமுலேஷன் நீங்கள் வந்து எப்போ $3000 சம்பாதிக்கிறீங்களோ, டைம் லிமிட்டில் கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாங்க, ஸ்டார் ரேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் $150 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தானாக வருது. நீங்கள் சம்பாதிக்க அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும் சிஸ்டம். அந்த ரேங்க் அந்த அமௌண்ட் அடைஞ்சதோட உங்களுக்கு வந்து ரேங்கிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரேங்கிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ $10,000 ஒரு ரேங்கிங், $25,000 ஒரு ரேங்கிங்கு. ஸோ அக்குமுலேஷன் $50,000 வந்துடும் ஒரு ரேங்கிங்கு. அடுத்து $75,000 வந்துடும் ரேங்கிங். இந்த மாதிரி ரேங்கிங் இருக்குது. ஸோ ரேங்கிங்லாம் வந்து பணம் தான். நம்ம பணம் சம்பாதிக்கிறப்போ அடுத்து ரேங்கிங் பதவியும் தானாக வரும். ஸோ இந்த பதவி அடையும் போது உங்களுக்கு வந்து கம்பெனி ரெக்கக்னிஷனு, அப்புறம் இன்காமு, இன்சென்டிவ், அப்புறம் வந்து ட்ரிப்ஸ், இதெல்லாம் கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கம்பெனி போக வெளியாக்குவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து கம்பெனியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரைனிங் தராங்க. மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் ட்ரைனிங்கில் கலந்து கேள்விலாம் கேட்டு கற்றுக்கிட்டு ஸோ படிப்படியாக நீங்கள் க்ரோ பண்ணலாம். எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ அடுத்து பார்க்கலாம், மெயினாக வந்து மைண்ட் செட் தான். ஸோ ரொம்ப பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து டெய்லி ரூட்டீனில் மாட்டிக்கும். ரூட்டீனாக வழக்கமாக நடக்கிறது பழக்கமாயிரும். அந்த பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு வழக்கமாக அதே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஸோ மாற்றங்கள் வேணும்னாக்கா நம்ம சின்ன மாற்றங்களும் செஞ்சாகணும். சிந்தனையிலும் செஞ்சாகணும், செயலையும் செஞ்சாகணும். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும்போது நம்மளுக்கு வந்து இன்கம் பெருசாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து கம்பவுண்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்கிங், இன்டர்நேஷனல் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இவ்வளோதான், இன்னைக்கு நம்ம ஷேரிங்கு. ஸோ நன்றி, வணக்கம்.